ஸ்ரீ விஷ்ணு புராணம் 76ஆம் பகுதி சந்தனு வம்ச வரலாறு. பரீட்சித்து மகாராஜனுக்கு ஜனமேஜயன், ஸ்ருதசேனன், உக்கிரசேனன், பீமசேனன் என்று 4 குமாரர்கள் இருந்தார்கள். ஜன்னு என்பவனுக்கு சுரதன் என்பவன் பிறந்தான். அவன் மகன் விடூரதன், அவன் பிள்ளை சர்வபௌமன், அவன் மகன் ஜெயத்சேனன், அவன் புதல்வன் ஆராதிதன், அவன் பிள்ளை அயுதாயு, அவன் மகன் அக்கிரோதனன், அவன் புதல்வன் தேவாதிதி, அவனுக்கு ருக்ஷன் என்பவன் பிறந்தான். அவன் மகன் பீமசேனன், அவன் மகன் திலீபன், அவன் மகன் பிரதீபன், அவனுக்கு தேவாபி, சந்தனு, பாகிலிகன் என்ற 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். தேவாபி சிறு வயதிலேயே காட்டிற்கு சென்று அங்கு வசித்து கொண்டிருந்தான். அதனால் அவன் தம்பியான சந்தனு அரசனானான். அவனை பற்றி ஒரு ஸ்லோகம் வழங்குகிறது. அதாவது, அவ்வரசன் வயோதிகமான எவனை தன் கைகளால் ஸ்பரிசிக்கிறானோ அவன் யவ்வனத்தை அடைகிறான், மேலும் மிகுந்த அமைதியையும் அடைகிறான். ஆதலால் சந்தனு என்ற பெயரை பெற்றான் என்பது அஸ்லோகத்தின் கருத்தாகும். சந்தனு மன்னனின் ஆட்சியில் 12 ஆண்டுகள் வரை மழையே பெய்யவில்லை. அதனால் ராஜ்யத்திற்கு உண்டான தீங்கை சந்தனு மகாராஜன் உணர்ந்து பிராமணர்களை அழைத்து, சுவாமிகளே, நம்முடைய ராஜ்யத்தில் ஏன் மழையே பெய்யாமல் இருக்கிறது? நான் செய்த அபராதம்தான் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், வேந்தனே, மூத்தவன் இருக்க இளையவனாகிய நீ இந்த பூமியை ஆண்டு அனுபவிக்கிறாய். ஆகையால் மூத்தவனுக்கு விவாகம் இல்லாதிருக்கும் போது அவனுக்கு தம்பியாகிய நீ விவாகம் செய்து கொண்டால் என்ன பாதகம் உண்டோ அந்த பாதகம் உன்னை சேர்ந்துள்ளது என்றார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சந்தனு கேட்டான். அதனால் பிராமணோத்தமர்கள், அரசே, உன் தமையனான தேவாபி என்பவன் எந்த ஒரு குற்றமும் பாதகமும் செய்யாமல் பரிசுத்தமானவனாக இருப்பதால் அவனுக்கு உரியது இந்த அரசாட்சி. ஆகையால் இதுவரை நீ அனுபவித்தது போதும், இனி இந்த ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்து விடுவாயாக என்றார்கள். சந்தனு மன்னன் தான் செய்த தவறுக்கு வருந்தி தன் தமையனிடம் அரசுரிமையை வழங்க விரும்பி அவன் இருக்கும் காட்டிற்கு புறப்பட்டான். இதனிடையில் சந்தனுவின் அமைச்சனாகிய அசுமராவி என்பவன் அந்த காட்டிற்கு வேதவாத விரோதம் சொல்லும்படியாக சில முனிவர்களை அனுப்பி வைத்தான். அவர்கள் சரியான புத்தியை உடைய தேவாபியை கண்டு அவனுக்கு துர்புத்திகளை போதித்தார்கள். இதனிடையில் சந்தனுவும் அவனுடன் சென்ற அந்தணர்களும் தேவாபியை சந்தித்து, மூத்தவனே ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்ற வேத பிராமணம் உள்ள நியாயங்களை அவனுக்கு போதித்தார்கள். அதையெல்லாம் கேட்ட தேவாபி வேத விரோதமான யுக்திகளால் தூஷித்தான். அதனால் சந்தனுவுடன் சென்ற அந்தணர்கள் வெறுப்புற்றனர். அவர்கள் சந்தனு மன்னனை நோக்கி, அரசனே, இந்த விஷயமாக உன் தமையனை நிர்பந்தம் செய்தது போதும். வா, இனி உன் அரசில் மழையின்மையாகிய குற்றம் நீங்கிவிடும். ஏனெனில் அனாதியான வேத வாக்கியங்களை தூற்றிய உன் அண்ணன் பதிதனானான். தமையன் பதிதனாகிவிட்டதால் பரிவேதத்ருத்துவம் என்ற குற்றம் உனக்கு இல்லை. ஆகையால் நீயே அரசாட்சி செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். பிறகு சந்தனு தன் தலைநகரம் சென்று அரசாளத் துவங்கினான். தேவதூஷணை செய்ததால் மூத்தவன் பதிதனாகி விட்டபடியால் இளையவனான சந்தனுவின் ஆட்சியில் மேகம் பொழிய பயிர்கள் செழித்து வளர்ந்தன. பாகீலிகனின் மகன் சோமதத்தன். சோமதத்தனுக்கு பூரி, பூரீஸ்ரவன், சல்லியன் என்று 3 பிள்ளைகள் உண்டு. சந்தனு மகாராஜனுக்கு தேவநதியான கங்கையிடம் சகல நூல் அறிவும் மகாபல பராக்கிரம கீர்த்திகளும் வாய்த்த பீஷ்மர் என்பவர் பிறந்தார். மேலும் சந்தனு மன்னனுக்கு சத்தியவதி என்பவளிடம் சித்ராங்கதன், விசித்திரவீரியன் என்ற 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் சித்ராங்கதன் என்பவன் இளமையிலேயே ஒரு கந்தர்வனால் கொல்லப்பட்டான். விசித்திரவீரியனோ காசி மன்னனின் பெண்களாகிய அம்பிகை, அம்பாலிகை என்பவர்களை மணந்து காமபோகத்தில் மிகவும் உழன்றதால் தொழு நோயால் மடிந்தான்.
பிறகு அவர்களின் தாயான சத்தியவதி ஒரு கட்டளையிட்டாள். கிருஷ்ண துவைபாயனனான வேத வியாசர் என்பவர் தாயின் வாக்கை தட்டக்கூடாது என்பதால் விசித்திர வீரியனின் மனைவிகளின் மூலமாக திருதராஷ்டிரன், பாண்டு என்பவர்களையும் ராஜ பத்தினிகளால் ஏவப்பட்ட ஒரு தாதியினிடத்தில் விதுரனையும் உண்டாக்கினான். திருதராஷ்டிரன் காந்தாரி என்ற பத்தினியிடம் துரியோதனன் முதலிய 100 பிள்ளைகளை பெற்றான். அவனுடைய சகோதரனான பாண்டு மன்னனோ காட்டில் மிருக ரூபமாக இருந்த ஒரு முனிவரின் சாபத்தினால் புத்திர உற்பத்தி செய்யும் சக்தியை இழந்திருந்தான். அதனால் அவனுடைய மனைவியான குந்தியிடம் தருமன், வாயு, இந்திரன் என்ற தேவர்களால் யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன் என்ற குமாரர்களும் மற்றொரு மனைவியான மாத்ரியிடம் அஸ்வினி தேவதைகளால் நகுலன், சகதேவன் என்பவர்களுமாக 5 பிள்ளைகள் உண்டாக்கப்பட்டனர். பஞ்ச பாண்டவர்களான அந்த 5 திரௌபதி என்ற மனைவியிடம் குழந்தைகள் பிறந்தன. யுதிஷ்டிரனான தர்மருக்கும் திரௌபதியிடம் பிரதிவிந்தியனும், பீமனுக்கு ஸ்ருதசேனனும், அர்ஜுனனுக்கு ஸ்ருதகீர்த்தியும், நகுலனுக்கு சுதானீகனும், சகதேவனுக்கு ஸ்ருதகர்மாவும் ஆக 5 பிள்ளைகள் உண்டானார்கள். இவர்களை தவிர பஞ்ச பாண்டவருக்கு வேறு பிள்ளைகளும் உண்டு. யுதிஷ்டிரருக்கு யவுதேயி என்பவளிடத்தில் தேவகன் என்பவன் பிறந்தான். பீமனுக்கு இடும்பை என்னும் அரக்கியிடம் கடோத்கஜனும், காசி என்னும் மங்கையிடம் சர்வகன் என்பவனும் பிறந்தார்கள். சகதேவனுக்கு விஜயை என்பவளிடம் சுகோத்திரனும், நகுலனுக்கு ரேணுமதி என்பவளிடம் நசமித்திரனும் பிறந்தார்கள். அர்ஜுனனுக்கு உலூபி என்ற நாக கன்னிகையின் மூலம் இரவான் என்பவனும், மணலூர் பட்டண அதிபதியான பாண்டியனது குமாரியிடம் புத்திரிகா புத்திரனாய் பப்ருவாகனன் என்பவனும் பிறந்தார்கள். மேலும் அர்ஜுனனுக்கு சுபத்திரை என்பவளிடத்தில் இளமையிலேயே மகாபல பராக்கிரமசாலியாய் சத்ருக்களை எல்லாம் ஜெயிக்கும் வல்லமை பொருந்திய அபிமன்யு என்பவன் பிறந்தான். அந்த அபிமன்யுவுக்கு உத்தரை என்பவளிடம் பரீட்சித்து பிறந்தான். அவன் கர்ப்பத்தில் இருக்கும் போது குரு வம்சத்தார் அனைவரும் நாசமாய் போன பிறகு அஸ்வத்தாமா எய்த பிரம்மாஸ்திரத்தால் எரிக்கப்பட்டு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவினுடைய பிரபாவத்தினால் மறுபடியும் பிராணனை அடைந்தான், உயிர் பெற்று எழுந்தான். அதனால் அவனுக்கு பரீட்சித்து என்ற பெயர் வழங்கலாயிற்று. மைத்ரேய முனிவரே, அந்த பரீட்சித்து மன்னன்தான் இப்போது இந்த பூ உலகையெல்லாம் யாதொரு குறையும் இல்லாமல் தர்மம் தழைக்க பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறான். 76ஆம் பகுதி நிறைவடைந்தது.